இன்ப ஜப தியானமே. கருணை பொற்பாதம் காத்திருப்பேனே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே. பல தீமை நிந்தை மொழிகள் உண்மை பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என்ன இயேசு சொன்னார். இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே. கருணை பொற்பாதம் காத்திருப்பேனே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலை தியானம் என்பது ஆண்டவரோடு அமர்ந்திருப்பது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை படிப்பது மட்டுமல்ல, அது என் வாழ்க்கையின் ஆன்மீக வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான ஆகாரம் என்பதை உணர்ந்து அந்த வேதத்தை தியானித்து அதனுடைய உட்பொருட்களை கடைபிடிப்பதும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அவரோடு பேசுவதுமே அதிகாலை தியானத்தினுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அனுதினமும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவர் இன்று முதல் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். யூதர்களை பொறுத்தவரையில் ஆசீர்வாதம் என்பது ஒரு நெடிய வாழ்வும் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையும் ஒரு நல்ல ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, அதுவும் சுகவீனம் இல்லாத ஒரு ஃபேமிலி, எதிர்ப்புகள் இல்லாத ஒரு ஃபேமிலி, பகைமை இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படி உலக பிரகாரமான கண்ணோட்டத்திலே மக்கள் எதிர்பார்க்கிற காரியங்களைத்தான் ஆசீர்வாதம் என்பதை அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உபாகமம் புத்தகத்தின் மூலமாக சிறு பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல, இந்த கட்டளைகள்லாம் கீழ்ப்படிஞ்சேன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கும், வாழ்நாள் நீடித்திருப்போம், வளமாக இருப்பாய், உன் குடும்பம் நல்லா இருக்கும், உனக்கு பகைவர்கள் உனக்கு எதிராக எழுந்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒரு சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னுடைய கற்பனைகளை கடைப்பிடிச்சேன்னா இந்த ரிவார்டை கொடுப்பேன், இல்லைன்னா உங்களை தண்டிப்பேன், வசனத்தை படிக்கலை, கீழ்ப்படியலை அப்படின்னா சிறு பிள்ளைகளை தண்டிப்போம். அதை அவங்க சொல்கிறத, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டாங்கன்னா சாக்லேட் கொடுப்போம். இப்படி தான் ஆசீர்வாதத்தை யூத ஜனங்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆண்டவரிடத்திலிருந்து. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பின்னாலே ஒரு நியூ பிளெஸ்ஸிங்கை அறிமுகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் தேவைதான், ஆனால் இதை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பூமியில் என்னுடைய கேரக்டர், நான் எப்படி வாழ்கிறேனோ அதே போல் கேரக்டரில் நீங்கள் வாழணும், அதுவே உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை தருங்கிறத கற்றுக் கொடுக்குறார். ஒரு தேவமனிதர் இப்படியா சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஆசீர்வாத வசனங்களை சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாத வசனங்கள் அதில் வலியுறுத்தப்படுவது என்னென்னா, the true blessed life comes not from getting or from doing but from being. அப்படின்னா என்ன? ஆண்டவர் எதை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால், காட்லைக் கேரக்டர் உள்ளவங்க தான் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அப்போ ஆண்டவரை போல வாழ்வதற்கு யார் யார் முயற்சி எடுக்கிறோமோ அவர்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அதுதான் ஆசீர்வாதமே ஒழிய, அவங்க சில நேரங்களில் லாங் லைஃப் இல்லாமல் இருக்கலாம், பண வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், உபத்திரவத்தோடு கூட இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது.
ஆண்டவருடைய சாயலாய் வாழ்வதே ஆசீர்வாதம் என்கிற புதிய பிளெஸ்ஸிங்கை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இன்றைக்கும் கூட பழைய பிளெஸ்ஸிங் நமக்கு தேவைதான், உலக பிரகாரம் ஆசீர்வாதம் தேவை. ஆனால் உன்னதருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா அவரை போல தெய்வீக சாயலை நாமும் தரித்து கொள்ள வேண்டும். அது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, வெறுமனே அவர் சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்படிவது மட்டுமல்ல, அவரை போல குணாதிசயங்களோடு வாழ்வது. அது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், அதிகாலையிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு பேசும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது. இந்த அதிகாலை ஜெப வேளையை தவிர்த்து விடாதபடி அனுதினம் தொடர்வோம். ஆண்டவர் கொடுக்கின்ற நியூ பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொண்டு இயேசுவின் சாயலோடு கூட இந்த பூமியிலே வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.